What's up guys, this is MA Cubing. இந்த வீடியோவில் என்கிட்ட MoU Weilong WRM V10 மேக்னெட்டிக் UV coated version இருக்கு. இந்த கியூபை அன்பாக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். MoU Weilong WRM V10 மொத்தம் 4 வெர்ஷன்ஸில் இருக்குது. மேக்னெட்டிக் அண்ட் மேக்னெட்டிக்லி யூவி கோட்டட் ஒரு வெர்ஷன், 20 மேக்னெட் பால் கோர்லேயே மேக்னெட்டிக் அண்ட் மேக்லெவன் சொல்லிட்டு மொத்தம் 4 வெர்ஷன் இருக்குது. அண்ட் WRM V10 எல்லாமே வந்து பால் கோர் வெர்ஷன்ஸ். இது வந்து மேக்னெட்டிக் யூவி வெர்ஷன். கியூப் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நல்ல பளபளன்னு இருக்குது, யூவி கோட்டட். ஸோ எனக்கு ஒரு நல்ல grip இருக்குது இந்த கியூபு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் லைட்டாக எனக்கு கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. மேபி ரொம்ப நேரம் கழிச்சு கியூப் தொட்டதால எனக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் டர்ன் பண்ண அண்ட் சால்வர் வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது. ஒரு மோயு கியூப்ன்ற அளவுக்கு எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்தது. பிகாஸ் கியூப் வந்து எனக்கு ஒரு மோயு கியூப் ஃபீலே வரல. அண்ட் கார்னர் கட்டிங் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 45 டிகிரியில் வச்சு நான் கார்னர் கட் பண்ணால் என்னால் சூப்பராக கார்னர் கட் பண்ண முடியுது. அண்ட் ரிவர்ஸ்லேயே 45 டிகிரி வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பர்ஃபெக்டாக கார்னர் கட் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸில் இருக்கிற செட்டிங்லேயே கியூப் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் சால்வ் இந்த கியூப்ல எனக்கு 14 செகண்ட் சால்வ் வந்தது, விச் இஸ் ரியலி நைஸ். கியூப் எனக்கு ஒன்றும் ஓவர் ஷூட் ஆகல. எனக்கு ஓரளவுக்கு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. அந்த ஓவர் ஷூட்டோ இல்லைனா வந்து ஸ்பீடாக பண்ணும்போது அடுத்த ஸ்டெப்புக்கு ஏதாவது ஸ்கிப் ஆகும், அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது கியூப் ஹேண்டில் பண்ணும்போது. அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் லூப்ரிகன்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படியே டேரெக்டாக பார்ப்போம். அந்தளவுக்கு பெருசாக லூப்ஸ் இருக்கிற மாதிரி தெரில. மேபி இன்னும் கொஞ்சம் லூப்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கியூப் இன்னும் சூப்பராக இருக்க சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ பர்பஸ்க்காக நான் வந்து காம்பவுண்ட் எக்ஸ் ஒரு 2 ட்ராப் இந்த சைடும் 2 ட்ராப் வேற ஒரு சைட்லையும் நான் வந்து ட்ராப் பண்ணலான்னு இருக்கேன். இங்கே அண்ட் இங்கே. குட். இப்போ கியூப் பிரேக் இன் பண்ணுவோம். ஓகே, கியூப் நான் லூப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் லூப் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. லூப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த டேர்னிங் உடைய அந்த பிளாஸ்டிக் சவுண்ட் எனக்கு அதிகமாக இருந்தது. லூப் பண்ணோடனே எனக்கு அந்த சவுண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் ஒரு ஆவரேஜ் ஆஃப் 5 பண்ணிவிட்டு என்னுடைய ஃபர்தர் இம்ப்ரெஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்.
5 சால்வ்ஸோட முடிவுல என்னுடைய ஆவரேஜ் 15.76. ஃபர்ஸ்ட் சால்வ் 14 செகண்ட்ஸ் அண்ட் லாஸ்ட் சால்வ் 12 செகண்ட்ஸ். இந்த 2 சால்வுமே என்னால ஒழுங்கா லுக் அஹெட் பண்ண முடிஞ்சது. அதனால என்னுடைய சால்வ்ஸ் உண்மையிலே நல்லா இருந்தது. செகண்ட் சால்வ்ல ஜஸ்ட் எக்ஸ் கிராஸ் அது மாதிரிலாம் லைட்டாக ட்ரை பண்ணேன். பட் அந்த சால்வ்ஸ் எல்லாமே 19, அதுக்கப்புறம் ஒரு 15, அதுக்கப்புறம் ஒரு 17 வந்தது. எல்லாமே எனக்கு வந்து இந்த கியூப்ல ஒரு நல்ல சால்வ் மாதிரி தான் தெரியுது. இந்த கியூபுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 55.5 mm. இந்த கியூபுடைய சைஸ் ரொம்ப பெருசாகவும் சின்னதாகவும் தெரியல. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ டர்ன் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல மாற்ற மாதிரியோ லாக்அப்ஸோ அது மாதிரி எனக்கு எதுவுமே ஆகல. அண்ட் மேக்னெட் ஸ்ட்ரென்த்தும் இந்த கியூப்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தது. அண்ட் இப்போ வர நிறைய கியூப்ஸ்ல பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அது மாதிரிலாம் இருக்கும். அண்ட் அது மாதிரி இதில் எதுவுமே இல்ல. எல்லாமே வந்து இன்டர்னலா பில்ட் பண்ண அதே ஸ்ட்ரென்த் இருக்கிற மேக்னெட்ஸ் தான். கார்னர் கட்டிங் ஆல்ரெடி காட்டின மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருந்தது. கலர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரண்ட் பிரைட் கலர்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த கலர்ஸ்க்கு நடுவுலயும் கன்ஃபியூஷன் ஆகாது. அண்ட் யூவி கோட்டட் இருந்ததால செமையா கிரிப் ஆகுது. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இந்த கியூப் உண்மையிலேயே செம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதுவும் என்னுடைய ஸ்பீடுக்கும், என்னுடைய லெவலுக்கும் இந்த கியூப் உண்மையிலேயே சூட் ஆகும்னு தான் நான் நம்புறேன். மோஸ்ட்டா என்கிட்ட Instagramல நிறைய பேர் கேட்குற ஒரு கொஸ்டின், பிளைண்ட் ஃபோல்டட் பண்றேன். எனக்கு இந்த கியூப் சூட் ஆகுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உண்மையிலேயே கண்டிப்பா இது சூட் ஆகும். அண்ட் இப்போ கரண்ட்டா இருக்கிற ரெகுலேஷன்ஸ் படி லோகோஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. லோகோஸ் இன் த சென்ஸ் இது எல்லாமே உள்ள பார்த்தீங்கன்னா, யூவி கோட்டட்க்கு அடியில இருக்கிற பிரிண்டட் லோகோஸ். ஸோ இதெல்லாம் அலவுடுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால உங்களால லோகோ இருக்கிற கியூபும் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க பிளைண்ட் ஃபோல்டட் பார்க்குறீங்கன்னா, இது ஒரு நல்ல கியூபா தான் இருக்கும். அண்ட் ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த கியூப யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்க வந்து ஒரு RS3M வச்சிருக்கீங்க. ஒரு பேஸ் மேக்னெட்டிக் 3x3 வச்சிருக்கேன். ஒரு அப்கிரேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, இந்த கியூப் நீங்க தாராளமா வாங்கலாம். இதுலயே மேக்னெட்டிக் வெர்ஷன் ஒண்ணு இருக்கு. இது வந்து யூவி கோட்டட் வெர்ஷன். மேக்னெட்டிக் வெர்ஷன் 1250 to 1300 வரும். அண்ட் இந்த யூவி கோட்டட் வெர்ஷன் 1650 to 1700 வரும். அண்ட் இதே பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, சீலே எக்ஸ்மேன் XT3V1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கியூபும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் வருது. அந்த கியூபுடைய ரிவ்யூஸும் நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நான் பண்ணி தரேன். அண்ட் திஸ் கியூப் இந்த கியூப் உண்மையிலேயே நல்ல கியூப் தான். அண்ட் வீடியோ ஸ்டார்ட்டிங்ல ஆக்சஸரீஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஃபியூ கார்ட்ஸ் அண்ட் பேம்ப்ளெட்ஸை தவிர்த்து இந்த ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க. இந்த டூல் ஸ்பெசிஃபிக்லி எதுக்குன்னா, நீங்க சென்டர் கேப் ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஆக்சிஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். நீங்க இத வச்சு ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் இத வச்சு ஆக்சிஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் இன் கேஸ் இந்த ஸ்க்ரூ ஹெட் வந்து இதுல உங்களுக்கு யூஸ் ஆகவே ஆகாது. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு கியர் இருக்கு. அந்த கியர் வந்து இந்த பிளாஸ்டிக் கிட்ட எது டினோட் பண்ணுதோ, அது வந்து அந்த ஆக்சிஸ் உடைய டிஸ்டன்ஸ். அண்ட் இந்த ஒயிட் சர்க்கிள் இருக்கு பாருங்க. அந்த ஒயிட் சர்க்கிள்க்கு இந்த சைடும், இந்த சைடும் ஒரு கட் இருக்கு பாருங்க. அது எந்த நம்பர டினோட் பண்ணுதோ, அது வந்து உங்க ஸ்ப்ரிங் உடைய டிஸ்டன்ஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபேக்டரியிலேருந்து 2மே 1 செட்டிங்ல தான் இருக்கு. 1 செட்டிங்கே நல்லா தான் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா 2 ஆர் 3 செட்டிங்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்ட்டா தெரியும். அண்ட் இந்த கியூப பத்தி இந்த வீடியோல எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். இன்கேஸ் இந்த கியூப பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, இல்ல ஏதாவது சஜஷன்ஸ் தேவைப்பட்டாலோ, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தாராளமா நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவுடைய பையிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க கியூபிக்ஸ் குரூப்ல போயிட்டு MA கியூபிங் டைப் பண்ணீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்க அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.